பல தகவல்கள் எங்க மேல கைது சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தவறான தகவல்கள். ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க, அவங்க மனசுல தோன்றதெல்லாம் போடுவாங்க. சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். நைனா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார்? இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார். இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மிகவும் வருத்தத்தக்க செயல். தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த வாரம் நான் சொன்னது போலயே எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதின்றனால எங்களுக்கு நாங்க இன்னைக்கு ஒத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் பத்தின ஷெடியூல் எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தெரிந்து கொண்டனர். இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. ஒரு விஷயம் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, காலையிலிருந்து ஊடகங்கள், அதுவும் முக்கியமாக திமுக சார்பு ஊடகங்கள் பல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். காலையிலிருந்து பார்த்துட்டே வர்றோம். பல்வேறு வதந்திகளை, திமுகவால் கிளப்பப்படும் வதந்திகளை பல்வேறு திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்று எங்கள் கட்சி மீதும் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கட்சியின் சார்ந்த மற்றவர்கள் மீதும் பரப்பி கொண்டு வருகிறார்கள். அனைத்தும் பொய்யான தகவல். அதனால்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை உடனே இங்கே நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. பல தகவல்கள் எங்க மேல கைது சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தவறான தகவல்கள். இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களை விட ஊடகங்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு ஊடகத்துல பதிவு பண்ற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க, அவங்க மனசுல தோன்றதெல்லாம் போடுவாங்க. சொல்ல முடியுமா? சார், நீங்க வந்து தவறான தகவலை சொல்றீங்க. அந்த மாதிரி அதாவது ஃபர்தரா இது வரைக்கும் சும்மா அடுத்ததாக இதுவரை அடுத்த எந்த சம்மனும் இல்ல. தேவைப்பட்டால் எப்பொழுதும் எங்களுடைய கோஆபரேஷன் இதுல இருக்கும். ஒரு விஷயங்கள் நாங்க வந்து திரும்பவும் நான் வந்து இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதாவது கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார்? அவர் வந்து இந்த நைனா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார்? இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார். இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்தார் இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மிகவும் வருத்தத்தக்க செயல். தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அது நீங்க ஊடகம் தான் கேட்டுக்கணும். வேற ஏதாவது கேள்வி இது அதுக்கு ஃபர்தரா இது வரைக்கும் சம்மன் இல்லை, மற்றது ஒன்றும் இல்லை. நன்றி.